Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathan. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம்? ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால ஒரு சைடு டிஷ் ரெசிபி பார்க்கலாமா? இது வந்து ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் போட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து சரி காம்பினேஷனாக இருக்குங்க. எதுக்குன்னெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ரைஸ்க்கோ ஒரு வந்து மாங்காய் சாதத்துக்கோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுத்தீங்கன்னா கிட்ஸு வந்து மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் இந்த எண்ணெயில். இப்போது இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான். தேவையான அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கல் உப்புன்றதுனால கொஞ்சமாக போட்டாவே நல்லா டேஸ்ட் வரும். அடுத்தது காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரியவங்களுக்கெலாம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு ரேஷியோவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடும். அடுத்தது காலிஃப்ளவர் நல்லா நான் சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அது வந்து உள்ளே ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இதில் பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதனால சுடுதண்ணி வச்சு ஆட் பண்ணி வாஷ் பண்ணோன்னா நமக்கு அந்த பூச்செல்லாம் செத்துரும். அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவி சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் அரைச்ச மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நல்லா உள்ளே சேர்த்துட்டு இப்போது காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா முழுகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் ஆஃப் வந்து வெந்து வந்திருக்கும். பட் இன்னமும் வேக வைக்கணும். இப்போ வந்து இதை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அந்த மசாலா நல்லா எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற அளவுக்கு முழுகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இது கிரேவி கன்சிஸ்டன்சியாக வேணும்னா நீங்கள் இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நல்லா சுண்ட வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தேவையான அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து நல்லா சுண்டி திரண்டி வர அளவுக்கு நான் வந்து இப்போ வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து சாப்பாடுக்கெலாம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கிரேவியாக சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்திக்கோ பூரிக்கோ சாப்பிட்லாம். இப்போ கிரேவி நல்லா சுண்டு வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக எங்கள் அம்மா எங்களுக்கு இதை செஞ்சு தருவாங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிபி எடுத்துகிட்டு போனோன்னா என் ஃப்ரெண்ட்ஸே டப்பாவை காலி பண்ணிவிடுவாங்க. எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கவங்க. இந்த மாதிரி மேலும் பல வீடியோகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.